ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று தை மாதம் 11ஆம் நாள் ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை மாலை 6:22 மணி வரைக்கும் தசமி, பிறகு ஏகாதசி தேதி இருக்கு. அப்போ ஈவினிங் அப்புறம் போய் நம்ம பெருமாள் கோவில் வழிபாடு தாராளம் பண்ணலாம். இதை விட முக்கியமா ஏகாதசி திதியில பிறந்திருக்கீங்க இல்லையா, அதாவது தேய்பிரை ஏகாதசின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேய்பிரை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் இன்னைக்கு போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அற்புதமா மாறும். சித்த யோகம் இன்று முழுவதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுஷா நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க, அது மிக மிக சிறப்பு. மேசம், எதிரிகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள், உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ஓகேங்களா? யார் என்னன்னு தெரியாதுங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசியிருப்போம், அதை கொண்டாந்து குடும்பத்தில் ஏதோ சொல்லிவிட்டு அதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனம். ரிஷபம், கூட்டு தொழில் லாபம், முயற்சிகளில் வெற்றி. ஓகேங்களா? கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றிகள் உண்டுங்க. மிதுனம், கடன் வாங்கும் எண்ணம், பயணங்கள், தொழிலில் முதலீடுகள். சரிங்களா? கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு, பயணங்கள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தொழில் முதலீடுகளும் அது பண்ணுவீங்க. இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், தொழில் வியாபார லாபம் கூடும், இடமாற்றம், பரிசுகள். ஓகேங்களா? பரிசுகள் இருக்கு, இடமாற்றம் இருக்கு. அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இடமாற்றம், அதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே டயத்தில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்ம வேலை பார்த்ததுக்கு மிக மிக சிறப்பாக பாராட்டி பரிசுகள் எல்லாமே தருவாங்க. சிம்மம், தொழிலில் புதிய மாற்றங்கள், தொழில் விரயங்கள். ஓகேங்களா? தொழில் புதிய மாற்றங்கள் இருக்கு. அதே டைம்ல தொழில் விரயங்களும் இருக்கு. ரொம்ப தொழில் ஏதாவது ஒரு விரயம் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு அதிகப்படியாக ஒரு விஷயம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு வருமானம் இன்று உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, முயற்சிகளில் வெற்றி, சுபகாரிய நிகழ்வுகள். ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, அதே டைம் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. நல்ல விஷயங்கள் எல்லாமே மாறும். கன்னி ராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், பேச்சால் பிரச்சனைகள். ஓகேங்களா? வியாபாரத்தில் லாபம் கூடும். உங்களுடைய பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க. ஆனா அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் கூடும். அதாங்க, அந்த லாபம் வரணும் அப்படின்னா பேச்சில் மிக மிக கவனமா இருந்து கொள்ளுங்கள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், நண்பர்களால் நன்மை, கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே டைம் கூட்டு தொழில் பண்றவங்க அது சார்ந்த எண்ணம், அதாவது கூட்டு தொழில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, பயணங்களில் கவனம், தொழில் சார்ந்த முதலீடுகள். ஓகேங்களா? பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்தவங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சிறிய முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு. அதில் லாபங்களும் உங்களுக்கு தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. குடும்பத்தினருடன் சேர்ந்து வெளில போறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது. அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தின் மூலமாக ஒரு லாபம் இன்று உங்களுக்கு இருக்கின்றது. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், காரிய வெற்றிகளுங்க. ஓகேங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அந்த காரியங்களில் இன்று வெற்றிகள் உண்டு. தொழிலுக்காக வாகனம் வாங்கும் முயற்சிகள் இறங்குவீங்க. சரிங்களா? அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்து அதன் மூலமாக போய் அதை அவங்கள பேசி அவங்கள கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நம்மளே ஒரு பைக் வாங்கிடலாம், சாரி நம்மளே ஒரு கார் வாங்கிடலாம் அப்படி சொல்லி வாங்குவீங்க. உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளும் உண்டு, அனைத்து காரியங்களில் வெற்றிகளும் உண்டு. இன்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், தந்தையால் நன்மைகள், புதிய முயற்சிகளில் வெற்றிகள். ஓகேங்களா? உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுனாலும் சரிதான், வாஸ்து சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிதான், திருமண பொருத்தம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய நம்பரோட என்னுடைய இதே பதிவில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.